வணக்க மக்களே. தளபதி விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான வாக்குறுதிகள இன்னைக்கு குடுத்துருக்காரு. அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேலூர்ல நடந்த முக்கியமான டிவிகேவோட மீட்டிங். அந்த மீட்டிங்கில பார்த்தீங்கன்னா, சில வாக்குறுதிகள், ஆளுங்கட்சி திமுகவை எதிர்த்து எதிர்ப்புகள், அது மட்டும் இல்லாம இப்ப நடக்கிற குறைகள், பிரச்சனைகள், போட்டிகள், அவர எத்தன பேர் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே முக்கியமா சொல்லியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் முக்கியமா ஒரு மோட்டார் பைக் இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும். அதிகபட்சம் இல்ல, ஒரு நார்மல் பட்சமா ஒரு கார் கூட இருந்தா ஓகே தான். அந்த அளவுக்கு வந்து பொருளாதாரத்தில மக்கள் அதிகமா முன்னோக்கி வரணும். அவங்களுக்கான தேவைகள நான் செய்வேன். இது எல்லாமே மக்கள் அவங்களுக்காக செய்றதுக்கு வேலைவாய்ப்புகள் அதிகரித்து கொடுப்பேன். எல்லாமே பண்ணேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ, அதில முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த வேலூர் மீட்டிங்கில வந்து முக்கியமான வாக்குறுதிகள் சொல்லியிருக்காரு. விஜய் அவர்களின் வாக்குறுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பு நிறைந்த மாநிலமாக நமது அரசு உயர்த்தும். அதாவது விஜய் அவர்கள் 2024 தேர்தல ஜெயிச்சு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா, முக்கியமான முதல் வாக்குறுதி இதுதான் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பு நிறைந்த மாநிலமாக அவர் ஆட்சியில் வந்து அது பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக சொல்லியிருக்காரு. ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ மட்டும் இல்லை, இப்போ கடந்த பல வருடங்களா பார்த்தீங்கன்னா, பல பெண்களுக்கு பல குற்றங்கள், பாலியல் குற்றங்கள் இருக்கும், சீண்டல்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல், காலேஜ் நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. அவங்க பாதுகாப்பு கண்டிப்பாக வாக்குறுதியில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ, கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பு நிறைந்த மாநிலமாக உயர்ந்து இருக்கும். இப்போ இந்தியா லெவலில் ஃபஸ்ட்டில் மாநிலமாக தமிழ்நாடு இருந்தாலும், இன்னும் இருக்குதுன்னு சொன்னாலும் நிறைய பிரச்சனை இருக்குது. அது எல்லாமே மொத்தமாக தீர்த்து கண்டிப்பாக உறுதி 100% பெண்களுக்கு பாதுகாப்பான நடனம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. 2வது வாக்குறுதி பார்த்திங்கன்னா, அரசு பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கு தரமான ஓய்வு அறை உருவாக்கப்படும். அதாவது அரசு பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கு தரமான ஓய்வு அறை உருவாக்கப்படும். நம்ம பெண் குழந்தைகளுக்கு அரசு பள்ளிகள்னு பார்த்திங்கன்னா, நிறையா ஒரு சிலத்தில் ஓய்வு அறை அந்த மாதிரி இருக்காது. இல்லைனா சில பிரச்சனைகள் இருக்கும். நிறைய டாய்லெட் அந்த விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாமே அவங்க வந்து சரியாக பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து இது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி மெயினாக சொல்லியிருக்காரு. அரசு பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கு தரமான ஓய்வு அறை, ஸோ அது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி 2வது வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. முக்கியமாக வந்து ஒரு பெண்களுக்கு முக்கியத்துவமாக இப்போ வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு. எலெக்ஷன் நெருங்கும் மொத்த வாக்குறுதியை நான் சொல்லுவேன், எல்லா கட்சிகளும் சொல்லி முடித்த பிறகு கடைசியாக என்னோடய வாக்குறுதியை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ, அடுத்தபடியாக 3வது வாக்குறுதியை முக்கியமாக கொடுத்துருக்காரு. அது என்னென்னா, மலை கிராமங்களை பற்றி தான் அவர் கொடுத்துருக்காப்புல. ஸோ, அது பார்ப்போம். 3வது வாக்குறுதி தளபதி விஜய் அவர்களின் மலை கிராமங்களில் பிரசவம் பார்க்கும் வசதியுடன் மருத்துவமனைகள் அமைக்கப்படும். அதாவது இது மட்டும் சொல்லலை, இது கூட சேர்ந்து ஜாயிண்டாக சொன்னார். என்ன சொன்னான்னா, மலை கிராமங்களில் வந்து ஆரம்ப சுகாதாரம் முதல் பிரசவம் பார்க்குற அறை வரை கண்டிப்பாக இருக்கும். எல்லா ஊர்லேயுமே மலை கிராமங்களில் இந்த மாதிரி இதுவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் வருது. அது எதுவுமே இல்லாமல் அவங்களுக்காக மலை கிராமங்களில் பிரசவம் பார்க்கும் வசதியுடன் மருத்துவமனைகள் அமைக்கப்படும், ஆரம்ப சுகாதாரம் அமைக்கப்படும், எல்லாமே அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான 3வது வாக்குறுதியாக தளபதி விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி வேலூர் டிவிகே மீட்டிங்கில் வந்து சொல்லியிருக்காரு. இது கூட சேர்ந்து இன்னும் 2 முக்கியமான வாக்குறுதிகளை சொல்லியிருக்காரு. அது என்ன நம்ம பார்க்கலாம். முக்கியமாக சொல்லப்போனால் மலை கிராமங்களில் பார்த்திங்கன்னா, என்ன தான் நம்ம எல்லாத்துக்கும் பஸ் விட்டாச்சு, அது விட்டாச்சு, அந்த பிரச்சனை முடிஞ்சு, இந்த பிரச்சனை முடிஞ்சு, இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லணும். முக்கியமாக இப்போ வரையும் மலை கிராமங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. ஸோ, அதை அவர் கருத்தில் கொண்டு தான் முக்கியமாக 3வது வாக்குறுதி சொல்லியிருக்காரு. மலை கிராமங்களில் பிரசவம் பார்க்கும் வசதியுடன் மருத்துவமனைகள் அமைக்கப்படும். இது 4வது வந்து வாக்குறுதிகள். என்ன பார்த்திங்கன்னா, ஆட்டோ, டாக்ஸி, லாரி ஓட்டுநர்கள் நல வாரியம் அமைக்கப்படும். அதாவது ஆட்டோ, டாக்ஸி, லாரி முக்கியமாக அந்த வாகனங்கள் ஓட்டிகிற நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள், பெண்கள், அதுக்கப்புறம் வந்து வாகன ஓட்டிகள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நல வாரியம் அமைக்கப்பட்டு இது பண்ணணும். அந்த நல வாரியம் மூலிமா அவங்களுக்கான பென்ஷன்ஸு, அது அவங்களுக்கான மருத்துவ உதவிகள், அவங்களுக்காக இன்சூரன்ஸ் பண்ணி தரது, இல்லை அவங்களுக்கு நிறையா வாய்ப்புகளை ஏற்படுத்துறது, வேலைவாய்ப்பு, அது எல்லாமே சொல்லலாம். அவங்க குடும்ப நலனுக்காகவும் அவங்களுக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காகவும் ஆட்டோ, டாக்ஸி, லாரி ஓட்டுநர்களுக்கு நல வாரியம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு வாக்குறுதிகளாக தளபதி விஜய் அவர்கள் வந்து 4வது வாக்குறுதிகளாக இன்றைக்கி வேலூர் டிவிகே மீட்டிங்கில் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து நிறைய மக்கள்கிட்டே இப்போ வந்து போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். நிறைய நியூஸ் சேனலும் பார்த்திங்கன்னா இது வந்து எடுத்து போட்டுட்டு இருக்காங்க, முக்கியமான தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ தான் வாக்குறுதிகள் மெயினாக இதுக்கு முன்னாடி சொன்னார். பட் இப்போ வந்து ஒரு முக்கிய வாக்குறுதியாக சொல்லியிருக்காரு. தேர்தலுங்கிறப்ப இன்னும் நிறைய வாக்குறுதி சொல்லுவார். இப்போ பார்த்திங்கன்னா 5வது வாக்குறுதி நம்ம பார்க்க போகிறோம். மீனவர்கள், நெசவாளர்கள் தேவைக்கேற்ப உருவாக்கப்படும். அதாவது மீனவர்கள், நெசவாளர்கள் தேவைக்கேற்ப உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி முக்கியமாக சொல்லியிருக்காரு. தேவைக்கேற்ப அவங்களுக்கு வந்து நிறையா என்னென்ன தேவையோ அதெல்லாமே மீனவர்களுக்கும் நெசவாளர்களுக்கும் செய்து தரப்படும். அதுக்கான வாக்குறுதிகளும் அதுக்கான முக்கிய பங்கான நடவடிக்கைகளும் கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம், அதுக்கு கரெக்டாக நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 5வது வாக்குறுதியாக வேலூரில் விஜய் கொடுத்த 2026 தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் இது வந்து இவ்வளோ தான் அவர் கொடுத்துருக்காரு, இதுக்கப்புறம் கொடுக்க மாட்டாருன்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. தேர்தல் நெருங்கும் போது
தேர்தலுக்கு முன்னாடி வந்து முக்கிய வாக்குறுதி எல்லாத்தையுமே மொத்தமாக நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே மக்களே, நம்ம சேனல் சொல்லு யூடியூப் சேனல் பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நான் உங்கள் எஸ்கே கருப்பு. டாடா பை பாய். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.